நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் சண்முகசுந்தரம் பேசுகிறேன். திருமண காலத்தில், அதாவது மணமக்களுக்கு திருமண காலத்தில் முகூர்த்தம், தார முகூர்த்தம் என்று சொல்லுவார்கள். முகூர்த்தம் குறிக்கும் காலகட்டங்களில் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்கும் முகூர்த்தங்கள் பொதுவானவை. அது எல்லோருக்கும் பொருந்தி வராது என்ற காரணத்தினாலும் அந்த முகூர்த்தங்களில் சொல்லப்பட்ட நட்சத்திரங்கள் ஆண் பெண்ணிற்கு பொருந்தி வருமா என்ற வகையில் திருமண நேரம் குறிப்பிடப்படவில்லை. எனவே அவரவர்களின் சந்திர தாராபலன் பொருந்தி வரும் முகூர்த்தத்தை சிறந்த ஜோதிட விற்பனர்களை அணுகி ஆலோசித்து முகூர்த்தம் நிர்ணயம் செய்வதே உத்தமம், சிறப்பு. திருமண முகூர்த்த லக்கணத்தை குரு பார்ப்பது சிறப்பு, இருப்பதும் சிறப்பு. முகூர்த்த லக்கணத்தில் குரு, சுக்கிரன், புதன் இருப்பது சிறப்பு. முகூர்த்த லக்கணத்திற்கு 1, 2, 7, 8ஆம் இடங்களில் செவ்வாய், சனி, ராகு, கேது, சூரியன் இருக்கக்கூடாது. லக்கணத்தில் மட்டும் சூரியன் இருக்கலாம். முகூர்த்த லக்கணத்திற்கு 2, 8, 9, 10, 11, 12 போன்ற இடங்களில் குரு பார்வை செய்வது சிறப்பு. முகூர்த்த லக்கணத்திற்கு 11இல் சூரியன் இருப்பது பிற தோஷங்களை எதுவும் சூரியனை கண்ட பனி போல் பறந்தோடும். இந்த மாதிரியான அமைப்பில் வரும் லக்கணத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் முகூர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். நன்றி நண்பர்களே, அடுத்த பதிவில் பார்ப்போம்.